அவர் ஒரு காமெடி பீஸ், அவரை போய் பேசிடுங்க. சும்மா எவனோ கூட்டத்தில் வந்து கொடி காட்டான்னு சொல்லிட்டு அந்த இவர் விஜய் கொடியை காட்டான்னு சொல்லிட்டு இதை பாருங்கள் வந்து விட்டது புது கூட்டணின்னு சொல்லிட்டு பேசி அவரை கடைசி புத்தகம் என்ன படிச்சுக்கன்னு சொல்லி ஒருத்தன் பேட்டி எடுத்தான். கடைசி புத்தகம் பேர் என்னன்னு சொன்னான். நான் உள்ளே வச்சுக்கிறேன்னு சொன்னார். நான் புக்கு படிப்பேன்னு சொன்னார். அதான் ஆப்ரகாம் லிங்கனே வந்து சரியாக சொல்ல தெரியாது. அவர் ஹாப்னு 1000 முறை சொல்லும். பாவங்க அவர் ஒரு கல்லாப்பட்டி சிங்காரம் மாதிரி. அவரெல்லாம் ஒரு லீடர் இல்லைங்க, வித்தவுட் ஃபேஸ் வேல்யூ லீடருங்க. இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஃபேஸ் வேல்யூவில் லீடரை வச்சு நம்பியே வந்துடுச்சுங்க. உங்களுக்கு எம்ஜி ராமச்சந்திரன், அதுக்கப்புறம் வந்து டாக்டர் கலைஞர் கருணாநிதி, அதுக்கப்புறம் ஜெயலலிதா, இவங்களாம் ஃபேஸ் வேல்யூ உள்ள லீடர்ஸு. ஃபேஸ் வேல்யூ வித்தவுட் ஃபேஸ் வேல்யூ லீடர். சும்மா அந்த ரெட்டையில் நீங்கள் முடக்கிறீங்களே, ரெட்டலை இல்லாமல் போட்டுங்க. இப்போ அமித்ஷாவும் இவரும் நினச்சாருன்னா மோடியும் தேர்தல் கமிஷன் தான் சரி, அவங்க வீட்டு வேலைக்காரனா இருக்கான்ல, கூப்பிட்டு அந்த ரெட்டையில் எடுத்துருப்பா அப்படின்னு சொல்லி ரெட்டையில் எடுத்துருவான். ரெட்டையில் எடுத்துனா அதுக்கப்புறம் இந்த கையாட்டின்னு சுற்றுறாருல இப்போ அப்படியே இப்போ அந்த வேனை விட்டு இறங்கி வீட்டு போயிட வேண்டியதுதான். உங்களை அரெஸ்ட் பண்ணார் ரத்தாறு ஓடுன்னு சொல்லும் போதே வந்து அந்த லேடி வந்து அவர் அவ்வளோ பெரிய வயசில் மிக்கவர், நீ அரெஸ்ட் பண்ணுன்னு சொல்கிறாங்க. சங்கராச்சாரியர் இந்து மதத்துடைய தலைவர்னு சொல்கிறாங்க, நீ அந்த குச்சியை ஓரமாக வெஸ்ட்டு வைப்பான்னு சொல்லிட்டு கூட்டின்னு போயிட்டான் போலீஸு. அதெல்லாம் முதலமைச்சர்னா அதுக்கு முழு பவரை வந்து காட்டினது அந்த அம்மா தான். அதை யாரும் மறுக்க முடியாது. அந்த மனிதாபிமானம் அதெல்லாம் கிடையாது அந்த அம்மா கிட்ட. இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், அதாவது நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தை நம்புறோம், நீதி நம்புறோம். நீதித்துறையே அவங்களுடைய கைக்குள்ள இருக்கு. தேர்தல் ஆணையம் அவங்க கைக்குள்ள இருக்கு. உங்களுக்கு சிபிஐ சொன்னாலும் என்ன இவங்க எதெல்லாம் தன்னாட்சி அதிகாரம் கொண்டு வகுக்கப்பட்டதோ, டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் எதுக்கெல்லாம் தன்னாட்சி அதிகாரமா இருக்கணும், அப்பதான் வந்து நாடும் மக்களும் சமமா இருப்பாங்க, சம உரிமை கிடைக்கும். ஒரு பதவியில் இருக்கிறவன், அதாவது பெரிய லெவலில் இருக்கவங்க கூட தவறு செய்ய முடியாது, பவர் யாருக்கிட்டையும் கிடையாது. நீ பெரிய மந்திரியா இருக்கிற, நீ எம்எல்ஏ இருக்க, எம்பியா இருக்கன்னு சொல்லிட்டு நீயே தவறு பண்ணிடக்கூடாது, உனக்கும் சட்டம் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்ஸ்டிடியூஷனை உருவாக்கினாரோ, இன்றைக்கு அதுவே அந்த இதுவே இல்லாம போச்சு. அதை மறைக்கிறாங்க. இப்போ எதுக்கு வந்து ராகுல் காந்தி அவர்கள் வந்து பார்லிமெண்ட்ல இருந்தா சரி, எந்த கூட்டத்தில் இருந்தாலும் சரி, ஏன் வந்து அந்த சட்ட புத்தகத்தை தூக்கி பிடிக்கிறாருன்னா, இவங்களுக்கு அந்த மனுஷ தர்மத்தை இவங்களுடைய இந்துத்துவாவை அதை தான் வந்து சட்ட புத்தகமாக்க நினைக்கிறாங்களே தவிர, இது சட்டம் இல்லை. டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் இயற்றிய சட்டம் வந்து இன்னும் அதை வந்து நீர்த்து போக செய்யணும் அப்படின்றது இவங்களுடைய முழு எண்ணம். அதனுடைய அது இப்போ நீங்க வந்து பாருங்க, இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்லயும் அந்த சட்டமே சொல்லவே இல்லை, உங்களுக்கு வந்து ஒரு அனுமதியே கொடுக்கல. ஆனா ஏதோ ஒரு அனுமதி கொடுத்த மாதிரியே நீங்க வந்து அவசர கதியில் எஸ்ஐஆர் நடத்துறீங்கல்ல, எப்படி? சரி, 80 லட்சம் பேர் வந்து பீகார்ல வந்து புது வாக்காளர் போனானா அவனுடைய ஓட்டு எங்க போச்சு? நீ ஏன் சேர்க்கல? சொல்லுங்க பாப்போம். அப்படின்னு பார்த்தா ஓட்டு திருட்டும் பயங்கரவாதமும் ஒண்ணு மாதிரி தானே தெரியுது. பயங்கரவாதம் தான் இந்த நாடு ஆபத்தை நோக்கி தான் போயிட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் கூட நாளைக்கு எலெக்ஷன்ல வந்து இன்னைக்கு வந்து நம்ம என்ன சொன்னாலும் சரி, என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, தமிழ்நாட்டை அந்த எஸ்ஐஆர் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து ஏற்றுக்கொள்ள கூடாது. அதை தடுக்கணும், இப்பவே தடுக்கணும். நான் என்ன சொல்றேன், நீங்க எஸ்ஐஆர் ஃபார்ம் யாரும் கொடுக்காதீங்க, வாங்காதீங்கன்னு சொல்லணும். நீ வாங்கி தானே ஃபீல், நான் வாங்க மாட்டேன், என்கிட்ட ஓட்டு வச்சு போடுவேன், எலெக்ஷன் நடத்த போன்னு சொல்லணும். நீங்க ஏன் வாங்குறீங்க? அந்த ஒரு புரட்சி வரணும். என் வீட்டுல இருந்தது எனக்கு கொடுக்க வேண்டாம், நான் அது தயாரா இல்லை, எலெக்ஷனே புறக்கணிக்க வேண்டாம் அப்படி சொல்லணும். ஏன்னா அப்படி சொல்லணும். அது சொல்றதுக்கு காங்கிரஸ், திமுக தயாரா இருக்கும், விடுதலை சிறுத்தை தயாரா இருக்கும், கம்யூனிஸ்ட் கட்சி தயாரா இருக்கும். ஆனா இன்னைக்கு வந்து எடப்பாடி தலைமையில் இருக்கக்கூடிய ஒரு அதிமுக வந்து அங்க அடிமையா இருக்கு. அவன் இப்போ ஒரு 7 கோடி பேர் இருக்காங்கன்னா 7 கோடி பேரை புறக்கணிச்சா ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா 7 கோடி பேர்ல வந்து ஒரு 50 லட்சம் பேரோ 25 லட்சம் பேரோ வந்து அதை ஏத்துக்கிறான்னு சொல்லும் போது அது என்ன பண்ணுவாங்க? எடப்பாடியார் சொல்லியிருக்கிறார், பீகாரின் வெற்றி தமிழகத்திற்கு எதிரொலிக்கும். அவர் ஒரு காமெடி பீஸ், அவரை போய் பேசிக்கிறேன். சும்மா எவனோ கூட்டத்துல வந்து கொடி காட்டான்னு சொல்லிட்டு அந்த இவரு விஜய் கொடியை காட்டான்னு சொல்லிட்டு இதை பாருங்கள் வந்து விட்டது புது கூட்டணின்னு சொல்லிட்டு பேசி அவரை கடைசி புத்தகம் என்ன படிச்சுக்கன்னு சொல்லி ஒருத்தன் பேட்டி எடுத்தான். கடைசி புத்தகம் பேர் என்னன்னு சொன்னான். நான் உள்ள வச்சுக்கிறேன்னு சொன்னாரு. நான் புக்கு படிப்பேன்னு சொன்னாரு. அதான் ஆப்ரகாம் லிங்கனே வந்து சரியா சொல்ல தெரியாது. அவரு ஹாப்னு 1000 முறை சொல்லும். பாவங்க அவர் கல்லாப்பட்டி சிங்காரம் மாதிரி. அவரெல்லாம் ஒரு லீடர் இல்லைங்க, வித்தவுட் ஃபேஸ் வேல்யூ லீடருங்க. இப்ப தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஃபேஸ் வேல்யூல லீடரை வச்சு நம்பியே வந்துடுச்சுங்க. உங்களுக்கு எம்ஜி ராமச்சந்திரன்,
அதுக்கப்புறம் வந்து டாக்டர் கலைஞர் கருணாநிதி, அதுக்கப்புறம் ஜெயலலிதா, இவங்களாம் ஃபேஸ் வேல்யூ உள்ள லீடர்ஸ். ஃபேஸ் வேல்யூ வித்தவுட் ஃபேஸ் வேல்யூ லீடர். சும்மா அந்த ரெட்டலை நீங்க முடக்கிறீங்களா, ரெட்டலை இல்லாம போட்டுங்க. இப்போ அமித்ஷாவும் இவரும் நினைச்சாருன்னா மோடியும் தேர்தல் கமிஷன் தான் சரி, அவங்க வீட்டு வேலைக்காரனா இருக்கான்ல, கூப்பிட்டு அந்த ரெட்டையில எடுத்துருப்பா அப்படின்னு சொல்ல ரெட்டையில எடுத்துருவான். ரெட்டையில எடுத்துனா அதுக்கப்புறம் இந்த கையாட்டின் சுத்துறாருல இப்போ அப்படியே இப்போ அந்த வேலை விட்டு இறங்கி வீட்டு போயிட வேண்டியதுதான். ஜெயலலிதா இருக்க வரைக்கும் மோடியா லேடியான்னு கேட்டவங்க, ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஏடிஎம்கே அவங்க கால்ல கிடக்குது. அந்த அம்மா வந்து இதே பீச் போய் கூட்டணி வச்சாங்க. கூட்டணி வச்சு வந்து வாஜ்பாய் வந்து ஒரு ஓட்டுல வந்து கவுத்தாங்க, ஆட்சி விட்டு இறக்குனாங்க. அதே வந்து கடற்கரையில அந்த அம்மா பேசினாங்க, நான் இனிமேட்டு வந்து பிஜேபி கூட ஒரு தவறு பண்ணிட்டேன், மன்னிப்பு கேட்டாங்க மக்கள் கிட்ட. ஒரு போல்டான் லேடி, நான் வந்து மீண்டும் வந்து பிஜேபி கூட கூட்டணி வைக்க மாட்டேன்னாங்க. அதுக்கப்புறம் கரெக்டா இது பண்ணி மோடியா லேடியான்னு கேட்டாங்க. இப்போ வந்து எங்க அந்த கட்சியில வந்து இந்த ராஜேந்திர பாலாஜி ஒருத்தர் இருக்காரு, முன்னாள் அமைச்சர். இவங்கெல்லாம் வந்து முட்டாப்பாய் மொத்தமா ஏடிஎம்ல தான் முன்னாள் அமைச்சரா இருப்பான். ஏன்னா 110 விதி எதுக்கு தெரியுமா இருக்கு? சரி, சட்டத்துக்குள்ள அசம்பிளில 110 விதியின் கீழே தான் வந்து அவசர கதியில வந்து ஒரு பதில் சொல்லணும், முதலமைச்சர் இருந்து பதில் சொல்லுவாங்க. ஆனா கடைசியா இருக்கக்கூடிய ஜெயலலிதாவுடைய ஆட்சியில இந்த 5 வருஷமா அந்த அம்மா நடத்தினாங்க ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் ஒரு வருஷத்துல இறந்துடுறாங்க, 4 வருஷம் எடப்பாடி வந்தாரு. அந்த 5 வருஷமா மொத்தமாவே 110 விதி கீழே இந்த அம்மாவை பதில் சொல்லுவாங்க, யாரையும் பேச விட மாட்டேன். எல்லாம் முட்டா பசங்க அந்த அம்மாவுக்கு தெரியும். நீங்க கூட எடுத்து பாருங்க ரெக்கார்டு, இந்த மாதிரி பேசுவாங்க. அந்த 110 விதிகள் அவசர கதிக்காக வைக்கப்பட்ட அந்த சட்டத்துல வச்ச 110 விதி அது முழுவதா செயல்பாட்டுக்கு வந்துச்சு இந்த அம்மா இருக்கும்போது. யாரும் பேச முடியாது. ஆனால் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இவங்க வந்து அந்த அம்மா வந்து ஒரு அதாவது கட்சிக்கு அப்பாற்பட்டு சொல்றேன், ஒரு முதலமைச்சர்னா அந்த முதலமைச்சருக்கு என்ன முழு அதிகாரம் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த தமிழக மக்களுக்கு நாட்டுக்கு காட்டின ஒரு முதலமைச்சர். சும்மா சொல்லக்கூடாது. நோ லேடிஸ் போல்டு. ஜெயலலிதா அவர்களே இல்லனா கலைஞர் எதிர்க்க அரசியல யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. உங்களை அரெஸ்ட் பண்ணா ரத்தாறு ஓடுன்னு சொல்லும் போதே வந்து அந்த லேடி வந்து அவர் அவ்வளவு பெரிய வயசுல மிக்கவர், நீ அரெஸ்ட் பண்ணுன்னு சொல்றாங்க. சங்கராச்சாரிய இந்து மதத்துடைய தலைவர்னு சொல்றாங்க, நீ அந்த குச்சியை ஓரமா வெஸ்ட் வாப்பான்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டான் போலீஸ். அதெல்லாம் முதலமைச்சர்னா அதுக்கு முழு பவரை வந்து காட்டினது அந்த அம்மா தான். அதை யாரும் மறுக்க முடியாது. அந்த மனிதாபிமானம் அதெல்லாம் கிடையாது அந்த அம்மா கிட்ட. இனி ஏடிஎம்கேவின் நிலை அந்த அப்படி இருந்த ஒரு ஏடிஎம்கே அவ்வளவு வந்து ஒரு எப்படி சொல்றது, ஒரு போல்டான ஒரு இயக்கமா இருந்த ஒரு அதிமுக இன்னைக்கு வந்து தமிழ்ல வந்து வார்த்தை தேடுறேன், அதை வந்து எதை சொல்றதுன்னு தெரியல, இல்ல வேற மொழியில கூட சொல்லலாம்னு பார்த்தா வேலை கிடைக்கல. அவ்வளவு கேவலமா, கீழ்த்தரமா, ஒரு அடிமைத்தனமா இந்த அதிமுக வந்து வழி நடத்திட்டாங்க. அதோட நிறைய பிரிவாயிடுச்சு. இந்த பக்கம் டிடிவி தினகரன் இருக்காரு, ஓபிஎஸ், சசிகலா மேடம் இருக்காங்க. அது எப்படி நிறைய பிரிஞ்சு போச்சு. அதுதான் ரெட்டையில தாங்க அந்த கட்சிக்கு உயிர். நாளைக்கு ரெட்டையில எடுத்துட்டாங்கன்னா அவங்க ஏடிஎம் கேட்டு ஒண்ணு இருக்கா தமிழ்நாட்டுல. விஜயின் அரசியல் வருகை சொல்றாரு. அவர் வந்து இப்ப கூட இந்த எஸ்ஆர்ஐக்கு கூட எதிர்ப்பு தெரிவிச்சு வந்து முற்றிலும் வந்து வஞ்சிக்கக்கூடிய ஒரு சொல்றாரு. அப்போ அவருக்கு இருக்கக்கூடிய ஓட்டு பேங்க் வந்து என்னன்னா கிட்டத்தட்ட ஒரு 18 வயசு. நாங்க கேள்விப்பட்டோமே ராகுல் காந்தி அவர்கள் பேசிட்டு இருக்காங்க காங்கிரஸோட கூட்டணி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு. அப்படி எல்லாம் இருக்கிற மாதிரி தலைமை சொல்லல. அதாவது ராகுல் காந்தி ராகுல் காந்தி எதிர்கட்சி தலைவரா இருக்காரு பார்லிமெண்ட்ல. ஒரு இடத்துல வந்து ஒரு சம்பவம் நடக்குது. சம்பவம் நடந்ததுனால அந்த நாட்டுடைய முதலமைச்சர் எங்களோட கூட்டணியில் இருக்கக்கூடிய முதலமைச்சர்கிட்ட பேசுறாரு. அந்த ஒரு கட்சி தலைவர், அது யாரா இருக்கட்டும், பட் அவர் தான் அந்த சம்பவத்துல இருந்தது. அந்த கட்சியினுடைய நிகழ்ச்சி நடந்தது. அவர்கிட்ட பேசுறது ஜெனரல் தான் தவிர அதனால ஒரு கூட்டணி வந்துரும் அப்படின்னு சொல்லவே முடியாது. அதுக்கான எந்த விதமான மூமெண்ட்டும் நடக்கல. அதாவது சும்மா சொல்லுவாங்க, எல்லாமே பேசுறாங்க, அவர்கிட்ட விஜய் கிட்ட போறாங்கன்னு. இப்போ இந்த எஸ்ஐஆர் வந்து அவர் எதிர்க்காரு இல்லையா, அவர் எதிர்த்தாவணும். ஏன்னா அவருக்கு தான் வந்து இந்த புது வாக்காளர்கள்லாம் ஃபர்ஸ்ட் ஓட்டர்ஸ் இருக்காங்க, ஃபார்ம் 6 அவருக்கு தான் அதிகமா இருக்காங்க. ஏற்கனவே 80 லட்சம் வாக்காளர் வந்து அங்க வந்து எடுத்துட்டாங்க. எங்க ஃபர்ஸ்ட் ஓட்டர்ஸ் ஃபார்ம் 6 எங்க பீகார்ல. இப்ப இவருக்கு அந்த ஃபார்ம் 6 வந்து கண்டிப்பா அவர் எதிர்த்து ஆகணும், வேற வழி இல்ல. அதை நம்பிதான் அவர் கட்சி ஆரம்பிச்சாரு. அவருடைய ஓட் பேங்கை இப்ப இருக்குமா, அவர் என்ன ஓட் பேங்க் எதிர்பார்த்தா அது கிடைக்குமா கிடைக்காதுன்றது கேள்விக்குறி. இப்போ அவ்வளவுதான். நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொல்லியிருந்தாங்க, அதாவது கொளத்தூர்ல ஸ்டாலின் அவர்கள் தொகுதியிலே 4000 போலி வாக்காளர்களுக்கு இதெல்லாம் கலைஞன்றதுக்காக தானே இந்த எஸ்ஐஆர்ன்றதே நாங்க டோட்டலா கொண்டு வந்தோம், இதுக்கே ஆட்சோச்சுன்றீங்கன்றாங்க. அததாங்க நானும் சொல்றேன்.
அந்த கொளத்தூர் தொகுதியில இருக்கக்கூடிய 4000 போலி வாக்காளர் தான் பிரதமர் மோடி வந்து 1.5 வருஷம் முன்னாடி ஓட்டு போட்டாங்க அவங்களுக்கு. நீங்க தானே சொல்றீங்க இப்போ இருக்குன்னு சொல்றீங்கல்ல, அததான் சொல்றேன். அந்த 4000 வாக்காளர் தான் உனக்கும் சேர்த்து ஓட்டு போட்டாங்க. நீ ராஜினாமா பண்ணிட்டு திரௌபதி முர்மு கிட்ட கொடுத்துட்டு இந்த SIR நடத்துன்னு சொல்றேன். அப்ப போலி வாக்காளர் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமர் தானே நீ? கண்டிப்பா. அப்படின்னா அப்புறம் அதுதான் நானும் சொல்றேன். நான் மட்டும் இல்லையான்னு சொல்றேன். கணக்கு கரெக்டா தான் வருது. 1.5 வருஷத்துக்கு முன்னாடி அப்போ உங்களுக்கு ஓட்டு போடும்போது போலி வாக்காளர் இருக்கலாம், நீங்க அதுல பிரதமர் ஆயிடுவீங்க. அப்ப அவங்க எல்லாம் நல்ல வாக்காளர்கள். 1.5 வருஷத்துக்கு முன்னாடி தான் நல்ல வாக்காளர். இப்பதான் கண்டுபிடிச்சீங்களா போலி வாக்காளர்னு சொல்லிட்டு? தக்காளி சட்னி. நாங்களும் அதான் சொல்றோம். போலி வாக்காளர் தேர்ந்தெடுக்கப்பட்ட SIR ஒண்ணு கொண்டு வந்து இப்போ வந்து அங்க ஒரு 47 லட்சம், அதுக்கப்புறம் வந்து 67 லட்சம் ஒவ்வொரு ஸ்டேட்லயும் அவங்க நீக்கிறது, வாக்காளர் நீக்கிறாங்க, ஓட்டு உரிமை பறிக்கிறாங்க. அதாவது கேட்ட போலி வாக்காளர் சொன்னாங்க. இத்தனை லட்சம் பேரெல்லாம் சேர்ந்து அந்த போலி வாக்காளர் தான் 1.5 வருஷத்துக்கு முன்னாடி ஓட்டு போட்டான். பிரைம் மினிஸ்டர் எலெக்ஷன்ல ஓட்டு போட்டான், பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல. நீங்க அதனாலதான் வந்திருக்கீங்க. போலி வாக்காளர் கண்டுபிடிக்கிற நீ போலி வாக்காளர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமர் இருக்கக்கூடாது. நீ வந்து தார்மீக பொறுப்பேற்று ராஜினாமா பண்ணிட்டு திரௌபதி முர்முவை வச்சு அந்த ஜனாதிபதி வச்சு நீ இதை வந்து SIR கொண்டு வரணும் அப்படின்னு தானே மோகன் காந்தியுடைய கோரிக்கை. நானும் அதான சொல்றேன், நான் இல்லைன்னு சொல்லவே இல்லையே. சரி சரி. இது நீங்க இதை மட்டும் ஏத்துக்க நீங்க தயங்குறீங்க. பிரதமர் மந்திரியே வந்து போலி வாக்காளரால் தேர்ந்தெடுக்கப்பட்டா அப்ப அவர் போட்ட சட்டங்கள்லாம் எப்படி செல்லுபடி ஆகும்? தள்ளுபடி பண்ணி தான் ஆகணும். எல்லாத்தையும் நீங்க வந்து வாபஸ் வாங்கி தான் ஆகணும். எப்படி எந்த பில் பாஸ் பண்ணாலும் அந்த பில் பாஸ் பண்ணதெல்லாம் வந்து மீண்டும் வந்து அதை வந்து சட்ட நடைமுறையிலிருந்து எடுத்துனாங்க. பிரிட்டிஷாரிடமிருந்து சுதந்திரத்தை வாங்கி கொடுத்து போராடினது காங்கிரஸ். பெரும்பான்மையான பகுதி காங்கிரஸ் தான் எடுத்தது. போராடி கஷ்டப்பட்டு அவங்க கிட்ட இருந்து நமக்கு சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தாங்க. இன்னைக்கு ஆரிய சித்தாந்தம் கொண்டவரிடம் இந்திய நாடு சிக்கி பிழைஞ்சுக்கிட்டு இருக்குது. காங்கிரஸ் என்ன செய்ய போகுது? காங்கிரஸ் எப்படி இவங்களோட போராடி மீட்டு வாங்கி கொடுக்க போகுது மீண்டும் ஒரு சுதந்திரத்தை? அதை பற்றி ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.